This video sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹலோ கைஸ், இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பார்க், சரி ஜவஹர் பார்க் சொல்லுவாங்க. இந்த பார்க் வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக பீச் பக்கத்தில் இருக்குது. பீச்சில் இருந்து கரெக்டாக 100 மீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். சரிங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு, இப்போ அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணலை, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சரிங்களா, இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே தெரியும், ஒரு பெரிய தூண் மாதிரி 4 பக்கமும் தூண் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நைட் பார்க்குறதுக்கு ஒரு லைட் வியூஸ் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். இங்கே வந்து 2 பீரங்கி குண்டுமாக கொடுக்குறது அது வந்து அழகு கண்டு வச்சுருக்காங்க, ஒரிஜினல் கிடையாது. பிறகு அதை சுற்றி கத்தாழை செடி நட்டு வச்சுருந்தாங்க, அது தானாக வளரல, இவங்க தான் நட்டு வச்சுருக்காங்க. அப்படி இந்த இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது சொல்லி சுற்றி வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ் பார்க்கும்போது உள்ளே நைட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் வந்து மத்தியானம் வந்து பார்த்தோம், தெரியல. உள்ளே வந்து ஒரு லேடி சிலை வந்து இருக்குது. சரிங்களா, அது யார் சிலைன்னு தெரில. நல்லா நகையெல்லாம் போட்டு செஞ்சு சிலை கட்டி ஒரு வீர பெண்மணி சிலை மாதிரி இருக்குது. யாருன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 4 என்ட்ரன்ஸ்லேயும் 2 பக்கம் சொல்லி இந்த மாதிரி இரும்பாலான வந்து தூண் வந்து செஞ்சு அழகாக வச்சுருக்காங்க. 4 பக்கமும் அந்த மாதிரி தூண் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்குக்குள்ளே வந்து ஒரு சின்ன சங்கு, இது சங்கு மாதிரி செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு தண்ணி இருக்காது, ஆனால் தண்ணி வரல. இதெல்லாம் பார்த்தா இந்த வழியாக என்ட்ரன்ஸ் போகலாம், ஆனால் அலோடு கிடையாது. பக்கத்தில் பார்க்கும்போது சங்குலேயே செஞ்ச ஒரு நீர் தொட்டி, அங்கேயும் தண்ணி வரல. தண்ணி வசதி வந்து இங்கே இல்லை, சுத்தமாகவே இல்லை. அங்கங்கே ஆளுங்க உட்காந்துருந்தாங்க, அங்கங்கே ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால் பக்கத்தில் இருக்க ஆளுங்க வந்து இங்கே வந்து ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல், அந்த ஏறுறது, மேலே ஏறுறது, பசங்களுக்கு மைண்டு கேம், இது எல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்கவுங்க ஃபேமிலியில் கூப்பிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. ஊஞ்சல் இதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸ்லைடு இருந்துச்சு, ஸ்லைடு பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே வெயிட் பண்ணி விளையாண்டாங்க, நிறைய பசங்க இருந்ததுனால. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லோக்கல் ஃபங்க்ஷன், அதனால் உள்ளூர் விட்டுக்கலாம், அதனால் அங்கே வந்து கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காண்டி அங்கே வந்து எல்லாமே இருந்துச்சு. நடைமேடை மாதிரி இருந்துச்சு, இது வந்து நடைமேடை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஹிப் எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸ், இப்போ பாடியை பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா எக்ஸசைஸும் இங்கே இருந்துச்சு. ஆனால் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது பக்கத்தில் வந்து ஒரு மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்துச்சு. அந்த மலை மேலே ஏறி வந்து ஆள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது பார்க்குறது நல்லா இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு, பராமரிப்பு இல்லாமல் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. அது எதுவும் சுற்றி எல்லாமே அந்த கத்தாழை செடி தான் நிறையா இருந்துச்சு. சின்ன பசங்களாம் ஆர்வமாக போய் மலை மாதிரி இருக்குது, சின்ன குன்று மாதிரி இருக்குது சொல்லி ஆர்வமாக போய் அதுதான் போகிற பாதை, அது வழியாக போகிற பாதை. சின்ன பசங்க வந்து சைடில் டேமேஜ்னால் சைடில் ஏறி வந்து உள்ள மேலே வந்து ஏறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளூர் ஃபங்க்ஷன்னால செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பீச்சிலேருந்து கரெக்டாக 100 மீட்டர் தான் இருக்கும். சரிங்களா, அந்த காந்தி சிலையிலேருந்து கரெக்டாக 100 மீட்டர்ஸ்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு பெண் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. தண்ணியில் அழுக்காக இருந்துச்சு. இதெல்லாம் நைட் வந்து லைட் செட்டிங்ஸில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். மேலே நல்லா பராமரிச்சிருந்தால் பார்க்க அழகாக இருந்திருக்கும். பராமரிப்பு சரியாக இல்லை. Okay guys, thanks for watching this video.